Hi friends, welcome to Good Vibes Nivi. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பெஞ்ச்மார்க் சாக்லேட் அண்ட் டீ ஃபேக்டரியோட வீடியோ தாங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ சாக்லேட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுவும் ஹோம்மேட் ஹெல்த்தியான சாக்லேட் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. வாங்க உள்ளே போயிட்டு அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே கார் பார்க்கிங்க்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லைங்க, ஸ்பேஸ் நிறையாவே இருக்குது. ஸோ நம்மளும் வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து என்ட்ரன்ஸ்குள்ளே போகணும். ஸோ இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டி டு தொட்டபெட்டா போகிற ரூட்டில் வந்துட்டு இந்த பெஞ்ச்மார்க் டீ அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ நம்ம இப்போ என்ட்ரன்ஸ் உள்ளே போயாச்சு. பார்த்திங்கன்னா அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அந்த கொக்கோ பீனை வந்து எப்படி வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பவுட்ரு எடுத்து அதை வந்து சாக்லேட்டாக மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அது ஃபுல் ப்ராசஸும் போகுது. ஸோ அங்கே ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாக்லேட் வந்து மோல்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதில் வந்துட்டு ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட்டில் வந்து ஒயிட் சாக்லேட் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அதை அப்படியே அந்த கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 10 rupees வந்து என்ட்ரி டிக்கெட்டுங்க. ஸோ அந்த 10 rupees வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. அதுக்கான ஒரு பார் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த விசிட் பண்ணிவிட்டு வெளியே அவுட்ரு வரும்போது உங்களுக்கு ஒரு பார் வந்து ஒரு டிக்கெட்டுக்கு அந்த ஒரு பார் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அவங்க இப்போ ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய பார் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் வந்து வரும். ஸோ இப்போ 5 பேர் போனீங்க அப்படின்னா 5 பார் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டுங்க, சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டீ ஃபேக்ட்ரிங்க. வாங்க அங்கே எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம மேலே போனதையுமே பார்த்திங்கன்னா சைடில் டீ லீவ்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரை அவுட் பண்ண வச்சுருந்தாங்க ஒரு பிளேட்டில். அண்ட் இங்கேயுமே பார்த்திங்கன்னா per personக்கு 10 rupees வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணுங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா டீயோட ஹிஸ்ட்ரிஸ் வந்து அங்கங்கே போர்டாக வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நம்ம உள்ளே ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டீ லீவ்ஸ் எல்லாம் வந்து எப்படி கிரைண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா மிஷினோட ப்ராசஸ் காமிச்சாங்க. இங்கே வந்து நிறையா ஜிஞ்சர் டீ, கார்டமன் டீ அந்த மாதிரி நிறையா இருக்குங்க. ஒவ்வொரு பேட்சாக வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க போல். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் அந்த கிரைண்டாகி வர தூள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நைஸாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த கிரைண்ட் பண்ணி வர டீ தூள்லாம் பாருங்கள் எப்படி வருதுன்னு. ஸோ நல்லா நைஸாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் டீ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம், காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. ஸோ டேஸ்ட் பண்ணோம். டீ நல்லாவே இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சேல் கவுண்டர் எங்கன்னு கேட்டுட்டு நாங்கள் வாங்குறதுக்காக போயிருந்தோம். போனீங்கன்னா சாக்லேட்டோட சேல் கவுண்டர் ஃபஸ்ட்டு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டீயோடது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு டீ கவுண்டரில், சேல்ஸ் கவுண்டரில் டீ பேக் வந்து வாங்கியாச்சுங்க. நம்ம இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண டீ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஜிஞ்சர் டீயும் மசாலா டீயும் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், 1/2 kg. சேல் கவுண்டருக்கு முன்னாடியே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க என்னென்ன டீ தூள் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயுமே கொஞ்சம் ரஷ்ஷாக தாங்க இருந்துச்சு. அப்போ போயிட்டு நம்மளோட பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நம்ம பாருங்கள் பில் வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா சாக்லேட் கவுண்டரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு போனோம். அங்கேயும் பயங்கர ரஷ்ஷாக தாங்க இருந்துச்சு. பட் ஆனால் வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ், அவ்வளோ சாக்லேட்ஸ் வந்து நம்மளால் அங்கே பார்க்க முடியுது. அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா அந்த டால் மாதிரியெல்லாம் வந்து சாக்லேட்ஸ்லேயே பண்ணி அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நட்ஸ் போட்ட சாக்லேட் இதுதான் வாங்கியிருந்தோம். 1/2 kg தான், 2 பாக்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வந்து சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வெளியிலலாம் எங்கேயாவது சாக்லேட் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் சாப்பிடும்போது ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தான், அது வந்து வெண்ணெய் மாதிரி நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் வாயெல்லாம். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி ஒரு இது கிடையாதுங்க. இது வந்து நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது சாப்பிடும்போது. அண்ட் டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த அவுட்ரு ஏரியா ஃபுல்லாகவே ஒரு கிளான்ஸ் வந்து நான் ஒரு கிளிப்ஸ் எடுத்திருந்தேன் பாருங்கள். அங்கே அழகாக கொரில்லாஸ் எல்லாம் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு மாதிரியெல்லாம் மேலே வச்சுருந்தாங்க. அது பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அங்கே முடிச்சுட்டு தொட்டபேட்டா கிளம்பிட்டோம். ஸோ நம்ம ரூட் கேட்கும்போதே சொன்னாங்க அங்கேருந்து 5:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சீக்கிரமாக கொஞ்சம் ரீச் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் பெஞ்ச்மார்க் டீ அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம தொட்டபேட்டா ரீச் ஆகியாச்சுங்க. அங்கே போனதையுமே வந்துட்டு நம்மளை உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி டைம் பார்த்திங்கன்னா 5:10 தான் இருந்தது. பட் ஆனாலும் அவங்க வந்துட்டு டைம் ஓவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ரெக்வஸ்ட் பண்ணதுனால அவங்க வந்து அலோவ் பண்ணாங்க. சரி நம்ம போயிட்டு காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு சரி வாக் பண்ண ஆரம்பித்தோங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா 2 பக்கமே வந்துட்டு ஃபுல்லாக ஷாப்ஸாக இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 5:30க்கெல்லாம் எல்லா ஷாப்ஸுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே கீழே இறங்கிடுவாங்களாம். ஸோ நம்ம 5:10க்கு தான் நம்ம மேலேயே போக ஆரம்பித்தோம் கார் பார்க் பண்ணிவிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, அந்த பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்கார்ஃபு அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி குன்னூர் அப்படின்னு போட்டுட்டு அந்த கீ செயின்ஸ் மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸு அந்த மாதிரி எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் பேங்கிள் கலெக்ஷன்ஸு இதெல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸ்க்கான டாய்ஸும் இருந்ததுங்க. பபுள்ஸு அந்த ஒவ்வொரு டாய்ஸும் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பட் ஆனால் நிறைய பேர் இருந்தாங்க. நான் கூட சரி டைம் ஓவருங்கிறாங்க யாரும் இல்லை போல் அப்படின்னு நினச்சேன் நான். பட் மேலே வியூ பண்ணுறவங்களே வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் நம்ம வந்து ஒவ்வொரு ஷாப்ஸாக வியூ பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோங்க. ஹேட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் ஃபேஸ் மாஸ்க் அந்த அனிமல்ஸோடதெல்லாம் வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் வியர் பண்ணாங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் அப்படியே ரீச் ஆயாச்சுங்க. இங்கே வந்ததையுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கேயும் டிக்கெட்ஸ் எடுக்கணுங்க. டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு தான் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க உள்ளே. ஸோ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகும்போதே டேன்டி கேன்டீன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவினோடதும் இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு மேலே வியூ பண்ணிடலாம். ஏன்னா மேலே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துடலான்னு சொல்லிட்டு வியூ பாயிண்ட்டு மேலே போக ஆரம்பித்தோம். பட் அங்கே கீழேருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க வியூவு. அண்ட் ஈவினிங் டைம்னால் நம்மளுக்கு கூலிங் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. அண்ட் வியூ வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. எவ்வளோ டைம் பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து அது சலிக்கிறது இல்லை. ஸோ இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காகவே நம்ம வந்து அவ்வளோ தூரம் வாக் பண்ணி வரோம். ஸோ மேலேருந்து பார்க்குறதுக்கு பாருங்கள் அந்த வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ மேலே நம்ம பார்த்துட்ருக்கும் போதே அவங்க வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டைம் ஓவர்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தோம். கீழே வந்துட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு தெரியலையே இதிலெல்லாம் போயிட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் அங்கே எதுவும் இல்லை, ஜஸ்ட் அந்த ஸ்பேஸ் மட்டும்தான். ஸோ அதுவும் வந்து அந்த லொக்கேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதையும் ஒரு கிளிப்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே ரிட்டன் வந்தோங்க. வந்து ஆவினில் பாதாம் மில்க் ஷேக்கை வந்து எல்லாம் வாங்கிட்டு அங்கேயே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கிளம்பியாச்சுங்க. உங்களுக்கும் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.